السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يخشى الله من عباده العلماء صدق الله العظيم. قال حبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم العلماء ورثة الأنبياء صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியும் அந்த புகழுக்கு உரித்தான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மாமன்றத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கருணையும் என்றென்று நின்றோட்டுமாக ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, நம் இந்திய திருநாடு சுதந்திரம் பெற்று 79 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் 2 நாட்களில் நாம் எல்லாம் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கின்றோம். சுதந்திர போராட்டத்தில் போராடிய போராளிகளுடைய பட்டியலை நாம் எடுத்து பார்த்தால் காந்திஜியின் வரலாறு வருகின்றது, ஜான்சி ராணியின் வரலாறு வருகின்றது, மங்கள் பாண்டே அவர்களின் வரலாறு வருகின்றது, ஏன் சந்து பொந்துகளில் இருக்கக்கூடியவர்களுடைய வரலாறு எல்லாம் வருகின்றது. ஆனால் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட வேண்டும் என்று முதலில் பத்துவா கொடுத்த இந்திய உலமாக்களுடைய வரலாறுகள் வருவதில்லை. அந்த வரலாறுகளை எல்லாம் மறைத்து விட்டார்கள். இந்த இந்திய உலமாக்களின் வரலாற்றை அறிந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் கடமையாக இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், வரலாறு தெரியாதவன் வரலாறு படைக்க முடியாது என்ற காலத்தை கடந்து இன்று வரலாறு தெரியாதவன் வாழவே முடியாது என்ற காலத்தில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். கடந்த காலத்தின் வரலாற்றை அறியாதவனுக்கும் நிகழ்காலத்தின் நிலைகளை தெரியாதவனுக்கும் எதிர்காலம் இல்லை என்பது நிச்சயம். இன்று பல இடங்களில் இஸ்லாமியர்கள் அடிக்கப்பட்டுக் கொல்லப்பட்டுக் கொண்டிருப்பதற்கும் காரணம் ஒரு இஸ்லாமிய செய்த தியாகத்தை மற்றொரு இஸ்லாமியன் மறந்ததுதான். இந்த இந்தியா விடுதலை அடைவதற்கு உலமாக்களின் பங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால், முதலில் இந்தியர்களுடைய உள்ளத்தில் சுதந்திரத்தினுடைய சிந்தனை புகுத்தியவர் ஷா வலியுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான். இவர்களுடைய சிந்தனையின் புரட்சியில் உருவானவர் தான் மாவீரர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஷா வலியுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் சிந்தனையின் புரட்சிக்கு பிறகு இந்தியா முழுவதும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுவதில் முஸ்லிம்களே பெரும் பங்காற்றினார்கள். அதில் விட உன்னதமானதாக திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் போராட்டம் அமைந்தது. ஆங்கிலேய அடக்குமுறைக்கு சிம்ம சொப்பனமாக வழங்கியவர் மாவீரர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்கள் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் 1799 களத்தில் வீரமரணம் அடைந்தார்கள். அதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள், இந்த திப்பு சுல்தான் மறந்து விட்டார், இந்த திப்பு சுல்தான் நாம் கொன்று விட்டோம், இதற்கு பிறகு இந்த இந்திய நாட்டை நாம் எளிதாக கைப்பற்றி விடலாம் என்று சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். சொற்ப காலத்தில் இந்தியா முழுவதும் தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார்கள். இருந்தாலும் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வீர மரணம் என்பது உலமாக்களுக்கு வேகத்தை அளித்தது. இந்த சூழலில் தான் ஷா வலியுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மூத்த மகன் ஷா அப்துல் அஜீஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து முதலில் மார்க்க தீர்ப்பை பத்வாவை கொடுத்தார்கள். ஆங்கிலேயர்கள் டெல்லியை கைப்பற்றி அதே ஆண்டு 1803 இந்த பத்வாவை கொடுத்தார்கள். அந்த பத்வாவில் ஷா அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆங்கிலேயர்கள் டெல்லியை கைப்பற்றியது இந்தியாவை அசுத்தப்படுத்தி விட்டது, எனவே வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஒன்று ஜிஹாத் செய்ய வேண்டும், போர் செய்ய வேண்டும், அல்லது ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், நாட்டை விட்டு வெளியேற வேண்டும், இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் கடமையாக இருக்கின்றது என்று ஒரு மார்க்க தீர்ப்பை, ஒரு பத்வாவை கொடுத்தார். இந்த ஃபத்வாவை பார்த்துவிட்டு இந்திய உலமாக்கள்
உலமாக்கள் சிந்தித்தார்கள். அந்நிய நாட்டில் அகதிகளாக இருப்பதை விட சொந்த நாட்டில் சுதந்திர செத்துப்படுவதை மேல் என்று ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போர்க்களத்தில் தன் உயிரையும் தியாகம் செய்தார்கள். ஷா அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வெளியிட்ட இந்த மார்க்க தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு மிகப்பெரிய மக்கள் இயக்கத்தை திரட்டியவர் அவர்களது மாணவராக விளங்கிய சையத் அகமது ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1824 ஆங்கிலேயர்களை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தினார்கள். ஆங்கிலேயர் என்ற கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்து மக்கள் போராட்டம் நடத்தினார்கள். அதற்கு பிறகு 1857 ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் புரியுமாறு 34 உலமாக்கள் கையொப்பமிட்டு ஃபத்வா வெளியிட்டார்கள். ஆங்கிலேய படையில் அந்த போர் என்பது மீரட் நகரில் 1857 மே 10 தொடங்கியது. ஆங்கிலேய படையில் பணியாற்றிய 85 இந்திய சிப்பாய்கள் புரட்சியில் ஈடுபட்டதற்காக வேண்டி தண்டிக்கப்பட்டார்கள். இவர்களுக்கு ஆதரவாக கீழலில் பணியாற்றிய முஸ்லிம் சிப்பாய்கள் தங்கள் மேல் அதிகாரிகளுக்கு எதிராக புரட்சி கொடியை தூக்கினார்கள். புரட்சி கொடியை தூக்கி பல ஆங்கில ராணுவ தளபதிகளை கொன்று குவித்தார்கள். கைது செய்யப்பட்ட தங்கள் சக வீரர்களை விடுவித்து பல ஆங்கில கம்பெனி நிறுவனங்களை தாக்கி அளித்தார்கள். பிறகு அனைவரும் ஒன்று கூடி டெல்லி செல்வோம் என்று முழக்கத்துடன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள். டெல்லியில் வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக பல்வேறு அதிரடி தாக்குதல்களை நடத்துவதற்கு மௌலானா முஹம்மது காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் தலைமையிலான உலமாக்கள் திட்டமிட்டனர். ஆங்கிலேயருக்கு எதிராக போர் திட்டங்களை வடிவமைத்தவர் வீர தளபதி மௌலானா முஹம்மது காசிம் நானத்துவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆவார்கள். அப்போர் என்பது தானா பவனிலிருந்து தொடங்கியது. ஷேர் அலி சாலை வழியாக சென்று கொண்டிருந்த ஆங்கிலேய படையினர் முதலில் இந்த தாக்குதலுக்கு இலக்கானார்கள். அந்த சாலையின் ஓரத்தில் ஒரு பூங்கா ஒன்று அமைந்திருந்தது. அந்த பூங்கா என்பது புரட்சியாளர்களுக்கு நல்ல மறைவிடமாக அமைந்தது. ஹாஜி இமாதுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் தலைமையில் சுமார் 30 புரட்சியாளர்கள் தாக்குதலுக்கு தயாராக ஒளிந்திருந்தார்கள். ஆங்கிலேயர்கள் சாலை வழியாக வந்த பொழுது உலமாக்கள் பாய்ந்து தாக்குதல் நடத்தினார்கள். உலமாக்கள் கொடுத்த தாக்குதலை தாக்குப்பிடிக்க இயலாமல் ஆங்கிலேயர்கள் அங்கிருந்து விரண்டோட ஆரம்பித்தார்கள். ஒரு வெள்ளைக்கார சிப்பாய் கொல்லப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து ஒரு வலிமையான பீரை உட்பட சில ஆயுதங்களையும் உலமாக்கள் தலைமையிலான புரட்சியாளர்கள் கைப்பற்றினார்கள். சாமலை யுத்தத்திற்கு முன்னோட்டமாக இந்த தாக்குதல் அமைந்தது. சிறு கோட்டையான சாமலையில் சுவர்கள் எதுவும் இருக்கவில்லை. சுற்றி வளர்ந்த உலமாக்களையும் புரட்சியாளரை நோக்கி ஆங்கிலேய படையினர் சரமாரியாக அனைத்து திசைகளில் வந்து சுட்டுக் கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் புரட்சியாளர்கள் பின்வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையிலும் மௌலானா முஹம்மது காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முன்னிலையில் இருந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினார்கள். பிறகு மௌலானா முஹம்மது காசிம் நானத்துவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு திட்டம் தீட்டினார்கள். கோட்டையின் முகப்பு வாயிலில் இருந்த ஒரு நிழற்குடையை பார்த்தார்கள். அந்த நிழற்குடைக்கு தீ வைப்பதற்கு திட்டம் தீட்டினார்கள். அந்த நிழற்குடைக்கு தீ வைத்தார்கள். கோட்டையின் கதவு மீது தள்ளிவிட்டார்கள். கோட்டையின் கதவு உடைந்தது. உலமாக்கள் எளிதாக கோட்டைக்குள் நுழைந்தார்கள். ஆங்கிலேய படையினரும் உலமாக்களும் நேருக்கு நேராக மோதிக்கொள்ளும் சூழல் ஏற்பட்டது. உலமாக்கள் கொடுத்த தாக்குதலை தாக்குப்பிடிக்காமல் ஆங்கிலேயர்கள் இருந்து ஓட ஆரம்பித்தார்கள். பிறகு சாமலி கோட்டையை உலமாக்கள் கைப்பற்றினார்கள். இதே போன்று வரலாறு நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இந்திய திருநாட்டிற்காக வேண்டி உலமாக்கள் செய்த தியாகங்கள் என்பது ஏராளம். ஷேகுல் ஹிந்த் மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடக்கூடிய போர் வீரர்களை உருவாக்குகின்றார் என்ற பெயரிலே கைது செய்யப்பட்டு மால்டா சிறையிலே அடைக்கப்பட்டார். அன்று வரையிலும் அந்த மால்டா சிறை எப்படி இருக்கும், என்னென்ன தண்டனைகள் கொடுக்கப்படும் என்று யாருக்கும் தெரியாது. இவர் எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவித்திருக்கிறார் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே வெளிச்சம். இவருடைய மரணத்திற்கு பிறகு இவருடைய ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்காக இவருடைய ஆடையை விளக்கிய பொழுது சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் கதறி கதறி ஆள ஆரம்பித்து விட்டார்கள். காரணம் என்ன என்று தெரியுமா? இவருடைய உடம்பிலே எலும்பை தவிர வேறு எந்த எலும்பை இருக்கவில்லை. இதை பார்த்த மக்கள் இப்படிப்பட்ட ஒரு தியாகியா என்று அனைவரும் கதறி கதறி அழுந்தார்கள். இவருடைய மாணவர் ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவருடைய மரணத்தை பற்றி கூறும் பொழுது ஷேகுல் ஹிந்த் மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மால்டா சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சமயம் ஆங்கிலேயன் இரும்பை நன்றாக பழுக்க காய்ச்சி இவருடைய உடம்பில சூடு வைத்து கூறுவானான், நீ ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எத்தனையோ ஃபத்வா
ஃபத்துவாக்களை கொடுத்து விட்டாய், எனவே எங்களுக்கு சாதகமாக ஒரே ஒரு ஃபத்துவாவை கொடு, இந்த நொடியில் நாங்கள் விட்டு விடுகிறோம் என்று கூறினார்களாம். ஆனால் இமாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா? நீ இருந்த பழுக்க காய்ச்சி என்னுடைய உடல் முழுவதும் சூடு போட்டாலும் சரி, நான் உனக்கு சாதகமாக ஒரு ஃபத்துவா கூட கொடுக்க மாட்டேன் என்று உரத்த குரலிலே கூறினார்கள். ஒரு நாள் இமாம் அவர்கள் மால்டா சைலிருந்து திரும்பிய பொழுது இஷா தொழுகையை தொழுகிறார்கள். தொழுதுவிட்டு தாருல் உலூம் தேவபந்து மதரசாவுக்கு சென்று அங்கு உள்ள உலமாக்களிடம் சிறிது பேசினார்கள். அப்பொழுது கூறினார்கள், நான் மால்டா சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சமயம் அல்லாஹ் சில விஷயங்களை என் உள்ளத்தில் போட்டான். நான் சில படிப்பினைகளை பெற்றேன். இன்று உலக ரீதியாகவும் சரி, மார்க்க ரீதியாகவும் சரி, இஸ்லாமியர்கள் அழிவை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் 2 சொன்னார்கள். இதற்கு காரணம் 2. முதலாவதாக சொன்னார்கள், இஸ்லாமியர்கள் தனக்கு மத்தியில் ஒற்றுமை இழந்து விட்டார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், இஸ்லாமியர்கள் குர்ஆனை விட்டு விட்டார்கள். இந்த 2 விஷயங்களும் மக்களிடத்தில் வந்துவிட்டால் போதும், இந்த உலகத்தில் இஸ்லாமியர்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். 1930ஆம் ஆண்டு லண்டனில் நடந்த வட்டமேஜை மாநாட்டில் காந்திஜியுடன் மௌலானா முஹம்மது அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது ஆங்கிலேயன் முஹம்மது அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு 5 நிமிடம் பேசுவதற்கு அவகாசம் கொடுத்தான். ஆனால் முஹம்மது அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேசினார்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசினார்கள். அனைத்தையும் ஆங்கிலேயன் உன்னிப்பாக கவனித்து செவித்தாழ்த்தி கொண்டு கேட்டுக் கொண்டிருந்தான். இறுதியாக உரத்த குரலே கூறினார்கள், நான் என்னோட நாட்டிற்கு செல்ல விரும்புகிறேன். நான் என்னோட நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் உங்கள் கையில் தான் இருக்கிறது. அடிமைப்பட்டு கிடந்த ஒரு நாட்டில் சென்று வாழ்வதை விட இந்த அந்நிய மண்ணிலே இறந்து போதை நான் விரும்புகிறேன் என்பதாக சொன்னார்கள். இன்னும் தொடர்ந்து சொன்னார்கள், ஒன்று என்னுடைய கையில் சுதந்திரத்தை கொடுங்கள், அப்படி இல்லை என்றால் உங்கள் நாட்டின் கல்லறையில் அடக்கம் செய்வதற்கு எனக்கு ஒரு இடத்தை கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள். இந்த அளவுக்கு முஸ்லிம்களிடம் தேசப்பற்றியும் இன்னும் அதற்கு காரணமாக இருந்த உலமாக்களையும் பார்த்த ஆங்கிலேயன் இந்த இஸ்லாமியர்கள் குர்ஆனையும் இந்த உலமாக்களையும் பின்பற்றும் வரை இவர்கள் எதுவும் செய்ய முடியாது என்று எண்ணி அன்றைய காலகட்டத்தில் மட்டும் 3 லட்சத்திற்கும் அதிகமான குர்ஆனை எரித்து சாம்பலாக்கினார்கள். இன்னும் டெல்லியினுடைய ஒவ்வொரு சாலை ஓரங்களில் உள்ள மரங்களில் 14,000க்கும் மேற்பட்ட உலமாக்களை தூக்கிலிட்டு கொலை செய்தார்கள். இன்னும் வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள், அன்றைய தினம் டெல்லியின் உலமாக்களின் சடலம் இல்லாத எந்த மரத்தையும் காண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான மதரசாக்களை இடித்து தரமட்டமாக்கினார்கள். 1000க்கும் மேற்பட்ட உலமாக்களை பீரங்கி முன் நிறுத்தி அவளை பீரங்கியால் சுட்டுக் கொண்டார்கள். இன்னும் வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள், பன்றியினுடைய இறைச்சியை உலமாக்களின் வாயில் திணித்துக் கொண்டார்கள் என்பதாக. வரலாற்று ஆசிரியர் தாம்சன் அவர்கள் குறிப்பிடுகிறார், பள்ளிவாசலுக்குள் உலமாக்களை தூக்கில் ஏற்று கொலை செய்தார்கள். இன்னும் அவர் தொடர்ந்து சொல்கிறார், நான் டெல்லியின் ஒரு கேம்பில் தங்கியிருந்த சமயம் மனித உடல்கள் எரிக்கப்படும் வாடை வீசியது. அந்த இடத்தை நோக்கி நான் பார்த்த பொழுது ஆங்கிலேயர்கள் மிகப்பெரிய நெருப்பை மூட்டி கொண்டிருந்தார்கள். 40 உலமாக்களை ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்து ஆடை இல்லாமல் நிர்வாணமாக அந்த நெருப்பும் நிறுத்தி அவரிடத்தில் கேட்டார்கள், நீங்கள் எங்களோட சேர்ந்து கொள்ளுங்கள், எங்களோட இணைந்து கொள்ளுங்கள், உங்களை இப்பயே விட்டு விடுகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் உலமாக்கள் சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா? நாங்கள் ஒரு பொழுது உங்களோட சேர மாட்டோம் என்று சொன்னார்கள். இதை கேட்ட ஆங்கிலேயன் அந்த 40 உலமாக்களையும் நெருப்புக்குள் தள்ளிவிட்டான். உலமாக்கள் நெருப்பில் விழுந்து ஷஹீதாக்கப்பட்டார்கள். பிறகு மீண்டும் 40 உலமாக்களை கொண்டு வந்து நெருப்பும் நிறுத்தினார்கள். அதே போன்ற கேள்வியை கேட்டார்கள். அதற்கு உலமாக்கள் மறுத்துவிடவே அவர்களையும் இதே போன்று தள்ளிவிட்டார்கள். வரலாற்று ஆசிரியர் தாம்சன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இதே போன்று தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள் என்பதாக. இதே போன்று இந்திய உலமாக்களின் வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த இந்திய திருநாட்டிற்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகங்கள் என்பது யாராலும் கவலைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், இன்று முஸ்லிம் சமுதாயமே இந்த வரலாறுகளை எல்லாம் அறியாமல் இருக்கின்றார்கள். இந்திய திருநாட்டிற்காக வேண்டி சுதந்திரத்திற்காக வேண்டி போராடிய முஸ்லிம்களுடைய வரலாறு அறிந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் கடமையாக இருக்கின்றது. யாரெல்லாம் இந்த இந்திய திருநாட்டிற்காக வேண்டி போராடி ஷஹீதானார்களோ இப்படிப்பட்ட உலமாக்களுடைய கபரை அல்லாஹ் தஆலா விசாலமாக்கி தருவானாக.
இன்னும் இந்த இந்திய திருநாட்டில் சுதந்திரமாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.